சில ஸ்டோரிஸ் நம்மளை ஹாண்ட் பண்ணும், பட் சிலது நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படின்றது. எனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய கதைகள் உண்டு. சொல்ல மறந்த கதையில் நிறைய கதைகள் உண்டு. நிறைய சேட் ஸ்டோரிஸ் இருக்குது, லவ் ஸ்டோரிஸ் இருக்குது, க்யூட்டான ஸ்டோரிஸ் எவ்வளவோ இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு என்கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ணும்போது நம்ம ஷோ எந்த மாதிரி ஒரு ஹோப்பை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருக்கேன். ஒரு கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப்பில் இருந்திருக்காங்க, ரொம்ப இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. தே ஹேட் குட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அண்ட் நல்ல ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. திடீர்னு வந்து அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் ஏற்படுது, ப்ரைவேட் பார்ட்டில் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துடுது, ஒரு ஃபியர் வந்துடுது டு ஹேவ் ஃபிசிக்கல் இன்டிமசி அப்படின்றது. இதை வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஷேர் பண்ண முடியாது. அவங்க சொன்னது என்னென்னா, இவ்வளோ இன்டிமேட்டாக 10 வருஷம் நாங்கள் வாழ்ந்திருக்கோம், பட் ஐ கான் எக்ஸ்பிரஸ் திஸ் டு ஹிம் பிகாஸ் இட் வாஸ் ஹேப்பனிங் ரெகுலர்லி. பட் இப்போ போய் இது என்னோட நீடுன்னு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் ஐ வாண்ட் டு டெல் யூன்னு ஆனருக்கு ஃபோன் பண்ணி அனானமஸாக என்கிட்ட வந்து சொன்னாங்க. விச் வாஸ் an ஐ ஓப்பனர் என்னோட ஷோவில். எவ்வளோ பேர் வந்து தனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு நீட் இருக்குங்கிறத கணவன்கிட்டயோ இல்லை வந்து மனைவிக்கிட்டேயோ அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்றது. நிறைய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது லைக் அவங்கக்கிட்ட அதை சொல்கிறதுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்காது. ஏதோ அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், பட் அவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது. அப்படின்னும் போது நீங்கள் சொல்லணும் அப்படின்றது தான் வந்து இதுவாக இருக்கும். யூ ஹேவ் டு டெல் டு த ரைட் பர்சன், அந்த கரெக்டான பர்சன் கிட்ட நீங்கள் அதை சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்க சொல்லாத போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, அந்த பியூட்டிஃபுல்லான லைஃப் வந்து ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம், அந்த ஒரு கான்வர்சேஷனாக இருக்கலாம், அந்த அப்படி தலைக்கீழே அதுக்கப்புறமா அது மாறிடலாம். ஸோ நாங்கள் சொல்லுவது கண்டிப்பாக யூ ஹேவ் டு டெல் தெம். நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப், பட் டெல் தெம். பிகாஸ் அந்த என்ன தான் நம்ம சொன்னாலும், நம்ம என்ன தான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணாலும், அது கடைசியில் அவங்களுக்கு தான் அது தெரியணும். ஸோ அதனால் அதுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் வளர்த்துக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கப்புறமா நம்ம நிறைய அவங்க இது கரெக்டாக இந்த மாதிரி நான் சொல்லலாமா, இது எப்படி இருக்க போகுது. பிகாஸ் நம்ம தான் சொல்லணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க, பட் ஆனால் அவங்க 2 பேருக்குமே அவங்க 2 பேரை பற்றி ரொம்ப கம்மியாக தான் தெரியும். நிறைய பேர் நான் இப்போ இந்த ஷோ மூலியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னே தெரியாமல் தான் நம்ம நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அத்லெட் இருக்கலாம், நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு சிங்கராக இருக்கலாம். 40 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு அது தெரியவே வந்திருக்கும், ஓ நீ இவ்வளோ அழகாக பாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அவங்க இல்லாத போது தான் அவங்களோட அருமை அவங்களுக்கு தெரியும்.